ஃபர்ஸ்ட் பிரச்சனை வந்து இம்பாக்ட் பிளேயர் நினைப்பீங்க. ஆனா அதுக்கு காரணமே பிளேயிங் 11 செலக்ஷன் தான். அந்த பிளேயிங் 11 செலக்ஷனுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சர்மா விளையாடணுங்கிறது தான். அதுக்கு காரணம் என்ன? இவன் ஆக்ஷன்ல போட்டு விட்டது தான். ஸோ எல்லாமே வந்து திருப்பி அந்த அதுக்கு மாசத்துக்கு தான் போயிட்டு அதுக்கு காரணம் என்னன்னா இவங்க ரிட்டன்ஷனும் மெகா ஆக்ஷன்லையும் கோட்ட விட்டது. வெல்கம் டு சையத் வாட் தயாஸ். இன்னைக்கு நான் வந்து சிஎஸ்கே vs ஜிடி மேட்ச் டிஸ்கஸ் பண்றதுக்காக பேசியிருக்கோம். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்ஹெச் மேட்சும் ஸ்கிப் பண்ணிட்டோம் ரிவ்யூ. அதுக்கப்புறம் போன மும்பை மேட்சும் வந்து நம்ம லைவ் போட்டதுனால ஸ்கிப் பண்ணிட்டோம். இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு மேட்ச் ரிவ்யூ போடுறோம். ஸோ மேட்ச் வந்து தோத்துட்டோம். ஸோ பிஃபோர் வி கெட் இன்டு ஆல் த டாபிக்ஸ், நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணலாம். ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் த பிக்கஸ்ட் டாக்டிக்கல் ஃப்ளா வித் ஆர் டீம். அது வந்து யூசேஜ் ஆஃப் இம்பாக்ட் பிளேஸ். இதை பற்றி நான் வந்து ஒவ்வொரு வீடியோவில் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கேன். எப்படி இம்பாக்ட் பிளேயரை வந்து இவங்க தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் பிளேயர் லிஸ்ட்டே தப்பாக வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணுறது இன்னைக்கு பெரிய பிளண்டர்லாம் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு பவுலர் ஒரு பேட்டர் ஆப்ஷனாக வைக்கிற இம்பாக்ட் பிளேயரே வைக்காதீங்க. அதாவது கொலாப்ஸ் ஆனால் பேட்டரு, கொலாப்ஸ் ஆகலைன்னா பவுலர் அப்படின்னு சொல்லி வைக்கிற ஆப்ஷனே தப்பு. கொலாப்ஸ் ஆகி நீ வந்து பேட்டர் கொண்டு வந்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஸ்கோர் கம்மியாக தான் இருக்கும் போகுது. ஸோ அப்போ ஒரு பவுலர் ஷாட்டாக இருந்தால் போட்டு நீங்கள் ஜெயிக்க போறீங்களா? அகில் ஹுசேன் வந்து ஒரு மேட்ச்ல வந்து டிராப் பண்ணாங்க. போன மேட்ச் முகேஷ் சௌத்ரி வந்து சூப்பரா விளாண்டுருந்தாரு. அண்ட் இந்த டைம் கொலாப்ஸ் நினைச்சிட்டு ஏர்லியா பவர் பிளேக்குள்ளேயே சர்ஃப்ராஸை கொண்டு வந்துட்டாங்க. கொலாப்ஸ்ன்னு சொல்லிட்டு சர்ஃப்ராஸை வந்து உள்ள கொண்டு வந்துட்டாங்க. முகேஷ் சௌத்ரி வந்து உள்ள ஆட முடியல. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்க நல்லா இன்னைக்கு பிச்சு கவனிச்சீங்கன்னா இட் வாஸ் ஆஃபரிங் சோ மச் ஃபார் த பேஸ் பவுலர்ஸ். அதாவது ஹிட் த டெக் பவுலர்ஸ்க்கு நல்லா ஆஃபர் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல நீங்க பேக் பண்ண வேண்டியதே உங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மட்டும் தான். வாஸ் ஆல்ரெடி பெர்ஃபார்ம் வெல். நீங்க ஃபர்ஸ்ட் ஓவர்லாம் பாத்தீங்கன்னா சிராஜ் போட்டாரா சூப்பரா போட்டாரு. லைக் ஆன் த டெக்கு அவுட் ஸ்விங் நல்லா மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல நீங்க டாப் ஆர்டர் வித்தின் 2-3 ஓவர்ஸ்லேயே நீங்க வந்து இம்பாக்ட் பிளேயரை வந்து ஒரு உள்ள கொண்டு வரீங்கன்னா அது எந்த மாதிரி டெசிஷன் எனக்கு புரிய மாட்டேங்குது. கார்த்திக் சர்மாவையும் பிரசாத் தீரையும் கேஷ் இன் பண்ணுங்கிறதுல இந்த ஃப்ளம்மிங் வந்து ரொம்ப தெளிவா இருக்கா அப்படிங்கிறத நம்ம நிறைய நாள் சொல்லியிருக்கோம். அதோட நெகட்டிவ் இம்பாக்ட் தான் இந்த இம்பாக்ட் பிளேயர் போடுறபடி இது எல்லாமே வரதுக்கு என்னன்னா கார்த்திக் சர்மா பீயிங் இந்த பிளேயிங்லும் ஆல்ரெடி வின்னிங் காம்பினேஷன்லயே ஆயுஷ்மத் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படியே ஊரில் பட்டேல் ப்ரோ முடிஞ்சிச்சு, பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஆனா அவன் வந்து என்ன பண்ண கார்த்திக் சர்மா ரீப்ளேஸ்மெண்டா கூட தான். எங்க நீ தான் இருக்கிற காம்பினேஷனை வந்து குழப்பின. அது வின்னிங் காம்பினேஷனா தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஐ டோன்ட் நோ, வெரி க்ளூலெஸ் கோச். இது நான் திரும்பி வந்து ஐ வில் சே ஒன்லி கோச் பிகாஸ் ஏன்னா இது நடக்கும்போது ருத்ராஜ் கெய்க்வாட் கிரீஸில் தான் இருக்கான். அவன்கிட்ட டிஸ்கஸே பண்ணாம இவன் பாட்டுக்கு உள்ள இம்பாக்ட் பிளேயர் எடுத்து அமுச்சு விட்டான். எனக்கு என்ன கதைன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ திஸ் ஹஸ் பீன் அகைன் அண்ட் அகைன் யூ ஹவ் பீன் லூசிங் பாயிண்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஜஸ்ட் பிஃபோர் த கேம் ஸ்டார்ட்ஸ், ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் நாட் ஈவன் வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் த கிரவுண்ட். வெளியே நடக்கிறத வச்சு நீ வந்து பாயிண்ட்ஸ் நிறைய லூஸ் பண்ற. I don't know how CSK is going to come out of this problem. And எனக்கு இந்த டைம்ல வந்து கோச்சோ இல்ல வந்து ஏஆர் ஸ்ரீகாந்த் இவங்கெல்லாம் எனக்கு கேள்வி கேட்க விரும்பல. I don't know how owners are trusting these guys again and again to take this tactical calls. எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆக்கிற நமக்கு இவ்வளவு ஆதங்கம் இருக்கு. இந்த ஓனர் காசு போட்டு டீம் நடத்துற உனக்கு ஆதங்கமா இல்லையா அந்த டீம் பார்க்கும்போது? கிரிக்கெட் பாப்பியா மாட்டியா? கிரிக்கெட் டாக்டிக்ஸ் என்னன்னு தெரியுமா தெரியாதா உனக்கு? இல்ல இன்னொன்னு பாக்குற நமக்கு ஆதங்கம் இல்ல, கோச்சுக்கு ஆதங்கம் இல்ல, ஓனர் ஓகே. ஸ்பான்சர்ஸ் ஆச்சு கால் பண்ணல கேட்க மாட்டாங்களா? என்னடா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓனரே கண்டுக்கலன்னு வச்சுக்கோங்க. சரி நம்மளுக்கு ஆல்ரெடி ஸ்பான்சர்ஸ் இவ்வளவு பே பண்ணிட்டாங்க விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பான்சர்ஸ் கால் பண்ணி பேச மாட்டாங்க. தே ஹவ் இன்வெஸ்டட் சோ மச் இன் டர்ம். தே ஹவ் இன்வெஸ்டட் தேர் பிராண்டிங் வித் சிஎஸ்கேஸ் பெர்ஃபார்மன்ஸ். என்ன பிரச்சனை? எல்லா ஐபிஎல் டீமுக்கும் கேரண்டீட் ரெவன்யூ இருக்கு. அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கானுங்க. இப்போ இந்த மாதிரி தடவுனா மேட்ச் வியூவர்ஷிப் டிராப் ஆயிடும் கன்ஃபார்மா. அதுக்கேற்ற மாதிரி ஷுட் பனிஷ் த டீம்ஸ். நீ உங்க மேட்ச் வந்து கேவலமா ஆடுறீங்கன்னா அது ஒரு ரெவன்யூ ஷுட் டிராப். அப்பதான் they will feel the pain. நெக்ஸ்ட் இயர் அதெல்லாம் வெரி ஹை டாக்ஸ். இல்ல ப்ரோ, நெக்ஸ்ட் இயர் பிராண்ட் ஸ்பான்சர் எப்படி பே பண்ணுவோம்? கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். என்ன அடுத்த வருஷம் அஃபெக்ட் ஆகும். அதனால இந்த வருஷம் கோட்டை விட்டுறாங்க. புலம்புறது நம்ம தான். இவனுங்க வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஃபேன்ஸ் எப்படின்னா ஜஸ்ட் ஒன் பேட் மேட்ச் நம்ம டீமை நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும்னு பாக்குறவனுங்க. சோ அந்த இது டிராப் ஆகுற வரைக்கும் நான் என்ன சொன்னேன், இட் கேன் பி ஒன் பேட் மேட்ச் ப்ரோ. யூ கேன் பி 14 பேட் மேட்சஸ் ஆல்சோ. ஐ டோன்ட் ரியலி டினை. பட் அட்லீஸ்ட் அந்த டியூ ப்ராசஸ் கரெக்டா பண்ண மாட்டேங்கிறாங்க. வேணே இந்த மாதிரி பிளேயிங்ல அவனை உழப்புறது, இம்பாக்ட் பிளேயரை உழப்புறது, இது வந்து எனக்கு அப்படியே கொந்தளிக்குது ஒரு மேட்ச் பாக்குறப்ப. ஃபர்ஸ்ட் 11 பார்த்தோன்னே எனக்கு அப்செட். ஊரில் பட்டேல் நோ ஆன் டாப் அட்டாக் நாட் செலிப்ரேட் பிகாஸ் ரீசன் என்ன அகைன் சர்ஃபராஸ் இவங்க வந்து அதாவது இவங்களோட கன்விக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னா நீங்க சொல்ற மாதிரி கார்த்திக் சர்மா ப்ரூவ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது கார்த்திக் சர்மா எனக்கு ஒரு இடம் தெரியாதுங்க கிரிக்கெட். நான் ஒண்ணுமே பண்ணது கிடையாது. எனக்கு தெரியுது இஸ் வெரி ரா. லைக் அவன் வந்து டேலண்ட் இல்லைன்னு நான் சொல்லல. பட் இஸ் வெரி ரா. நீங்க வந்து அவனுக்கு ஃபாஸ்ட் போலிங் போட்டாலே அடிக்க மாட்டான்.
திஸ் இஸ் த ட்ரூத். லைக் நீங்க வந்து இப்போ யூ ஹேவ் டு டெவலப் ஹிம், யூ ஹேவ் டு க்ரூம் ஹிம். திடீர்னு போயிட்டு அவனை இப்போ ஃபினிஷிங் ஸ்லாட்ல ஃபினிஷ் பண்ணுன்னு தோனிக்கு டேரக்டா ரிப்ளேஸ்மெண்ட் போட்டீங்கன்னா, அதாவது அந்த அந்த ஏதோ ஒரு மீம் இருக்குமே, கோழி பொண்ணாடி புடுங்கினா கோழி செத்துரும்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி தான் இருக்கு இவன் கார்த்திக் சர்மா ட்ரை பண்றேன். சரி நீங்க கார்த்திக் சர்மா ட்ரை பண்ணீங்கன்னா, டூபே கொஞ்சம் பிடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கீங்க. எப்படி ஒர்க் ஆகும்? ஒருத்தன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. ஒருத்தன் ஐசிடிக்கு ஆடுற ஒரு பிளேயர் வந்து ஆப்வியஸா 8 மேட்ச் ஆச்சு. ஒரு மேட்ச் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். 7 மேட்சஸ்ல ஹி ஹஸ் ஃபெயில்டு. இன்னொருத்தன் வந்து இஸ் வெரி வெரி ரா டேலண்ட். நீங்க வந்து டேரக்டா தோனிக்கு ரிப்ளேஸ் எப்படி 2 பேருமே ஒரே டீம்ல ஒரே நேரத்துல நான் ட்ரை பண்ணியே ஆவேன்னு சொல்லிட்டு எப்படி நீங்க போறீங்க? டாக்டிக்கலி ஃப்ரம் 2025 ஆக்ஷன், ஃப்ரம் 2024 இயர்னு கூட சொல்லலாம். 2024 கூட வி டிட்ன்ட் ஹேவ் ப்ராப்பர் இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ். அங்கிருந்து நீங்க பாத்தீங்கன்னா டாக்டிக்கலி டோட்டல் பிளண்டர். 3 வருஷம் ஃபெயில் ஆகிறதெல்லாம் ஒரு கோச் எல்லாம் தூக்கிட்டு சுத்துறது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டீம் வந்து உலகத்துல இருக்கிற எந்த ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் டீமும் இதை பண்ண மாட்டாங்க. தட் இஸ் ரியாலிட்டி. ஓகே. இது தேர்ட் கமிங் இயர் பேக் ஃபெயிலியர் தானே இன்டு ப்ரோ? இல்ல நீங்க சொல்லுங்க. 3 வருஷமா ஒருத்தன் வந்து கேவலமா ஃபெயில் ஆறான்னா, ஸ்ட்ராட்டஜிக்கலி டாக்டிக்கலி ஃபெயில் ஆறானா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க கம்பெனி நடத்துறீங்க, கம்பெனி ஓனரா நான் கேட்கறேன். இது எத்தனாவது பார்ட்? நம்ம வந்து 12வது பார்ட் இது மாதிரி இது ரிலீஸ் பண்ணிருக்கோம் இதே டாபிக். உண்மை எனக்கு அது வரல. சரி அட்லீஸ்ட் நான் மேட்ச் பாயிண்ட்ஸ் பேசிடுறேன். புது மிஸ்டேக்ஸா தான் நம்ம சொல்ல முடியும். மேட்ச் பாயிண்ட் தான் அடுத்த டாக்கிங் பாயிண்ட் வாஸ் ருத்ராஜ் கெய்க்வாட் இன்னிங்ஸ். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 2 விதமாவும் சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து அவன் ஒரு டெஸ்ட் நாக் ஆடினான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 2வது இல்ல அவன் வந்து ஒரு சேவியர் நாக் ஆடுவான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா பார்த்தா எனக்கு மிடில் ரூம் தான் 2மே தான் பண்ணான். ஆக்சுவலா அவன் வந்து நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நல்லா ஸ்டார்ட் பண்ணான். 2 பால் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ண 2 பாலுமே பவுண்டரி. நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஸ்டார்ட் பண்ணா. பட் அன்பார்ச்சுனேட்லி 3 விக்கெட் போயிடுச்சு. 3 விக்கெட் போயிடுச்சு. ஐ நோ தேர் ஷுட் பி சம்திங் கால் பில்டிங் அண்ட் இன்னிங்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் சரி சிச்சுவேஷன் அசஸ் பண்ணி ஆனோன்னே ஹி வாஸ் வெரி வெரி லைக் அவன் வந்து சிங்கிள்ஸ் கூட ரொட்டேட் பண்ணல. ஐ திங்க் ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் இல்ல. நீங்க வந்து சாய் சுதர்ஷன் இன்னிங்ஸ், ருத்ராஜ் கெய்க்வாட் இன்னிங்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் இல்ல, சிங்கிள்ஸே எடுக்க மாட்டானுங்க. என்னன்னு புரியல. இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா இட் வாஸ் நாட் ஈவன் லைக் ஹி வாஸ் நாட் ட்ரைங் டு டேக் சிங்கிள்ஸ். அவனால முடியல. ஹி வாஸ் வெரி வெரி ஸ்ட்ரகிளிங் இந்த நீங்க மேட்ச் ஃபுல்லா பார்த்திருக்கும் போது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனா. லைக் ஒரு 35 பால்ஸ் நீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு தொடர்ந்து 12 பால் டாட் ஆனா. இஸ் ட்ரைங் எவ்ரிதிங். இங்க ட்ரை பண்றான், அங்க ட்ரை பண்றான், என்னென்னமோ ட்ரை பண்றான். அவனால நிஜமாலுமே சிங்கிள்ஸ் கூட ரொட்டேட் பண்ண முடியல. இட் வாஸ் நாட் லைக் ஹி வாஸ் நாட் ட்ரைங் டு ரொட்டேட். அவன் டிஃபென்ஸ் கூட ஆடல. போறான் ஆனா எதுவுமே பண்ணல. பட் ஐ திங்க் இட் வாஸ் he was at a very very bad state and CSK was also a very very bad state with the early wickets gone and him taking so much balls. But at one point அந்த அர்ஷத் வந்து பைசப்ல ஒரு பால் அடிச்சிருவான். பால் வந்து அடிச்சிரும். அந்த டைம்ல அதுக்கு முன்னாடி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டட். அவன் மேல ரொம்ப கோவத்துல தான் இருந்தான். ஏன்னா என்னடா பால் ஒவ்வொரு பாலுமே அவன் ஃபேஸ்ல ரியாக்ஷனே தெரிஞ்சது அடிக்க முடியலன்னு சொல்லிட்டு. பட் அந்த அர்ஷத் பைசப்ல அடிச்சதுக்கு அப்புறமா ஆக்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சான். என்ன அவனுக்கு வெறி பிடிச்சதுன்னு தெரியல. he was striking almost at 230 ஸ்ட்ரைக் ரேட் அங்க இருந்து. அடிச்சு ஓரளவுக்கு அவங்க சிஎஸ்கே காப்பாற்றணும் இல்லையோ ஃபர்ஸ்ட் அவமானத்தை காப்பாத்திட்டான். அதுதான் பாயிண்ட் 1. ஸோ போத் ஆர் ட்ரூ. இட் வாஸ் ஈக்குவலி குட் நாக், ஈக்குவலி பேட் நாக். 2மே கலந்ததுதான் ருத்ராஜ் கெய்க்வாட் இன்னிங்ஸ். ஸோ இது வந்து நான் கம்பேக் இன்னிங்ஸ்ல நான் சீரியஸா சொல்றேன். தலை வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போயிட்டு திருப்பி ஒரு ஸ்பார்க் இல்லன்னு தலையில 4 தட்டு தட்டணும் ப்ரோ. அப்பதான் ப்ரோ திருப்பி வருவான். சீரியஸா சொல்றேன் ப்ரோ. ஹி ஸ்டில் 2 விதமாவும் சொல்லலாம் ப்ரோ. இவனால ஸ்கோர் கம்மி ஆச்சுன்னு சொல்லலாம். ஒருவேளை இவனும் அவுட் ஆயிருந்தா 100 ரன்னுக்குள்ள போயிருப்பான்னு சொல்லலாம். இந்த இன்னிங்ஸ் நான் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் திட்டுறதுக்கு விரும்பல. ஏன்னா அவனை சுத்தி எல்லாரும் ஃபெயில் ஆயிட்டாங்க. இப்போ வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் திட்டி எந்த பிரயோஜனமும் கிடையாது. லைக் அவன் வந்து ஹிஸ் மிஸ்டேக்ஸ் ஆர் he should accelerate faster. லைக் நீங்க வந்து ஒரு 3 விக்கெட் போயிருச்சுன்றதுனால ஓடிஐ மாதிரி ஆட முடியாது. T20 ஓடிஐ மாதிரி ஆட முடியாது. யூ ஹேவ் டு ரொட்டேட் மோர் அண்ட் பில்ட் யுவர் இன்னிங்ஸ் ஃபாஸ்டர். அண்ட் ஆங்கர் எல்லாம் வந்து இன்னைக்கு தெரிஞ்சு T20ல ஈவன் இஃப் இட் இஸ் a role, that role has changed and you have to adapt to that. அதுதான் உன்னே ஒன்னு சொல்ல. அது என்ன ஆயிடுச்சு இல்ல ப்ரோ, என்ன ஆயிடுச்சுன்னா I mean agreement with you. I agree that. தெரியுங்களா, ஊரில் பட்டேல், சர்ஃபராஸ், டெவால் பிரெவிஸ் எவ்ரிபடி when they change the gears immediately got out. கியர் மாத்தனானுங்க, மாத்தன உடனே அவுட். இல்ல ப்ரோ, பிரெவிஸ்மே 10 பால் பிடிச்சிருக்கானே. பிரெவிஸ் 10 பால் பிடிச்சு 2 ரன் தான் அடிச்சிருக்கான். அவனால முடியல. அவனே ஃபர்ஸ்ட் ஷாட் தூக்கி அடிச்சா ஸ்பின்னு மேல போயிடுச்சு. ஸோ என்னன்னா அகைன் ஐ டெல் யூ தி கீ டிஃபரன்ஸ் என்னன்னா இட் வாஸ் a really really good bowling surface. நான் இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். தே பவுல்ட் இன் ரைட் ஏரியாஸ். அதுதான் டிஃபரன்ஸ். சிஎஸ்கேக்கும் அதுக்கும் பெரிய டிஃபரன்ஸே வந்து தே பவுல்ட் இன் த ரைட் ஏரியாஸ். இன்னொன்னு நீ ஆல்ரெடி ஒரு பவுலர் ஷாட். ஆக்சுவலா அன்சுல் கம்போஜ் வந்து we had வெரி ஹார்ட் கிரிட்டிசிசம் ஆன் இஸ் பவர் பிளே bowling. இன்னைக்கு வந்தான் இந்த பிச்சில் நல்ல கேரி இருக்கு, நல்ல பவுன்ஸ் இருக்கு, நல்ல கேரி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு கரெக்டா ஹார்ட்ல இருந்து அடிச்சான். நீங்க அன்சுல் கம்போஜ் பவுலிங் பாருங்க, அவ்வளவு தரமா இருந்துச்சு. பட் அலாங் சைடு முகேஷ் இல்ல. முகேஷ் இருந்திருந்தா ஏன் மொமெண்டா மாறி இருக்கும். பவர் பிளே உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருந்திருக்கும். இங்க வந்து ஓப்பனிங்லேயே விட்ட பவர் பிளே பவுலர் தே வெட்டி அகில் ஹுசைன் அஸ் ஓப்பனிங் பவுலர்.
ஸ்பின் நீங்க வந்து இவனுங்க ரஷித் கான் கோட்டாவே முடிக்கல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா வந்து ஒன்னு டூபே இருந்தா, இன்னொன்னு அவங்களுக்கு தேவையும் படல. தேர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃபார் டெலிவரிங் எனஃப். இவனுங்க யாருமே அந்த குர்ஜன் கூட இன்னைக்கு போட்டான் ப்ரோ. அவன் அவன் அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்து ஷார்ட்டர் பால் போட்டான், குட் லென்த் போட்டான். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் மேட்ச் அப்படி போட்டான். திடீர்னு அவனை யாரோ கன்வின்ஸ் பண்ணி அவன் யாக்கர் பவுலர்னு மாத்தி வச்சிட்டானுங்க. யாக்கர் வந்து போட்டுருக்கான். அப்படியே உனக்கு சர்ஃபேஸ்ல ஆஃபர் பண்ணுது, நீ சர்ஃபேஸை யூஸ் பண்ணு, அதோட நான் யாக்கர் போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி. நீங்க போன ஆர்ஆர் vs எஸ்ஆர்எச் மேட்ச் பாருங்க ப்ரோ, எல்லாம் அடி வாங்கியிருப்பானுங்க. அந்த சூரியவம்சி போட்டு எல்லாத்தையும் போட்டு அடிச்சிட்டான். 15 அகாடமி, 10 12 அகாடமி. பேட் கமிங்ஸ் வந்து 6 அகாடமி அனுப்புதான். ஏன் தெரியுங்களா? போட்டான், ஒரு ஹார்ட் லென்த் தான் போட்டான். ஹார்ட் லென்த் கரெக்டா போட்டான், அடிக்க முடியல. இல்ல நீங்க see, அப்போ நீங்க என்ன bowler அது வச்சிருந்தாலுமே if you execute your plan correct, batsman cannot hit. The problem is நீங்க பிளான் எக்ஸிக்யூட் பண்ணலைன்னா தான் பேட்ஸ்மேன் இஸ் கோயிங் டு ஹிட். பிளானை வந்து எவ்வளவு எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம், இவங்கள்ட்ட பிளானே இல்லையே. நீங்க வந்து பிச்சுக்கு ஏத்த மாதிரி பிளானாவது எடுத்துட்டு போகணும்ல. வாட் ப்ரோ, இல்ல ப்ரோ, டைலர் ஐ ப்ரோ. ஐ ஐ கொஸ்டின் த பவுலிங் கோச் தான் ப்ரோ. பவுலிங் கோச் இதை கூட சொல்லி கொடுத்து இது கரெக்டா போட வைக்க முடியாம, இவன் ஜேமி ஓட்டன் வந்து போடுறான், போர்ஸ் பாடி லைனே ஷார்ட் பால் போடுறான், அவன் தூக்கி 2 6 அடிச்சானுங்க. அதே கரெக்டா. ஃபர்ஸ்ட் பிரச்சனை வந்து இம்பாக்ட் பிளேயர் நினைப்பீங்க, ஆனா அதுக்கு காரணமே பிளேயிங் 11 செலெக்ஷன் தான். அந்த பிளேயிங் 11 செலெக்ஷனுக்கு காரணமே பாத்தீங்கன்னா கார்த்திக் சர்மா விளையாடணுங்கிறது தான். அது காரணம் என்ன, இவன் ஆக்ஷன்ல போட்டு விட்டதான். சோ எல்லாமே வந்து திருப்பி அந்த அதுக்கு மாசத்துக்கு தான் போய் அதுக்கு காரணம் என்னன்னா இவங்க ரிட்டன்ஷனும் மெகா ஆக்ஷன்லையும் கோட்ட விட்டது. அது எல்லாமே போகுது அங்கதான் ஸ்டார்டிங் இல்ல ப்ரோ, பாயிண்ட். அப்படின்னா கூட அவங்க கிட்ட 45 கோடி இருந்துச்சுல. அதுக்கு இவன் இவ்வளவு செலவு பண்ணி எடுக்கலனா இது 11 இவன் எடுத்திருக்க மாட்டான். இந்த இம்பாக்ட் பிளேயர் பிரச்சனை வந்திருக்காது. இது எல்லாமே நீங்க கரெக்டா அங்க நின்றும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த 18 கோடி நான் செலவு பண்ணிட்டேன், ஏதாச்சும் ஒண்ணு இந்த எண்ட் ஆஃப் தி இயர்க்குள்ள காமிச்சானுங்க நம்ம முடிவுல இருக்கான். ஸோ இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் இம்பாக்ட் பிளேயர். மெகா ஆக்ஷன் ரிட்டன்ஷன் தான். அது வேற பிரச்சனை. அது ரிட்டன்ஷன் வந்து லிஸ்ட் எடுத்து அதாவது நமக்கு வந்து இருக்கிற அந்த ரிட்டன்ஷன் லிஸ்ட்ல ஒரு இருக்கிற 2 பிரச்சனை என்ன கண்ணி ஆயிட்டு. ருத்ராஜ் கைவாட் 18 கோடி, சிவன் போய் 13 கோடி சாப்பிட்டு அது தான் correct. இருக்கானுங்க. நீ அது சொல்லுங்க. அந்த பாயிண்ட் நான் சொல்றேன், அது கரெக்ட் தான். நான் சொல்றேன் இந்த இம்பாக்ட் பிளேயர் பிரச்சனை எது அஃபெக்ட் பண்ணுச்சுன்னு சொல்றேன். 3 வருஷமா டாக்டிக்கலி பிளண்டர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கோச், நாட் ஜஸ்ட் இன் ஐபிஎல், இன் அதர் இது பவுலிங் கோச் க்ளூலெஸ். அது போக ஃபிட்னஸ் டீம் தரமட்டம், அப்சல்யூட் தரமட்டம். 3 வருஷமா அக்ராஸ் சூப்பர் கிங்ஸ் டீம்ஸ் அவ்வளோ இன்ஜுரிஸ். இவ்வளோ இதுக்கு காமன் ஃபேக்டர் ஸ்டீவன் ஃபிளெமிங் கிடையாது. ஸ்டீவன் ஃபிளெமிங் டாக்டிக்கல் ஃபெயிலியர்ஸ் மட்டும் தான் நம்ம அசைன் பண்ண முடியும். இவ்வளோ இது காமன் ஃபேக்டர் யாரு? மேனேஜ்மெண்ட் ஹூ இஸ் ஆஃப் த வீல்ஸ். தே ஹேவ் பீன், அதாவது மேனேஜ்மெண்ட் வந்து திஸ் மேனேஜ்மெண்ட் ஹேஸ் நெவர் டேக்கன் த வீல்ஸ் ஃபார் எவர். There was one guy who was like pulling it all together, who is also not there. So this management is getting exposed. அவ்வளவுதான் உண்மை. This is reality தானே. வேற என்ன நீங்க சொல்லுவீங்க? இவ்வளவு ப்ராப்ளம் தான் நீங்க வந்து காமனா சொல்லுங்க. நீங்க என்னென்ன சொல்றீங்க? பிசியோ டீம், ஃபிட்னஸ் டீம், பிசியோ டீம், கோச்சிங்லயும் பல டிபார்ட்மெண்ட், பிளஸ் வந்து நீங்க வந்து இப்போ இந்த டீம் சொல்றீங்க, அதாவது அனாலிட்டிக்ஸ் டீம், ஸ்கவுட்டிங் டீம், இது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ற சிஇஓ. அந்த சிஇஓ உங்க காசி தாத்தா, காசி மாமா வச்சு நீங்க இதெல்லாமே நீங்க வந்து சிஇஓ. நான் என்ன சொல்றேன்னா, அதுவே ஒரு கௌரவ தோற்றம் தான். இந்த சினிமால வர கேமியோ பொசிஷன் தான் அது. அவர் வந்து ஏதோ இந்தியா சிமெண்ட்ஸ்ல இருந்து அவர் தூக்கிட்டு சரி ஓகே இங்க வா, இங்க வந்து உட்காரு, இங்க உட்காந்து வச்சிருக்காங்க. The blame goes to whoever is owning the team. காசு போட்டு ஸ்டாக் வச்சு லைக் இக்விட்டி இருக்கிறவன்ட்ட தான் blame. They are off the wheels. அதான் உண்மை. They don't have real skin in the game and they are லைக் ஓகே பரவாயில்ல, என்ன பிரச்சனை, நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மென்டாலிட்டியில் இருக்காங்க. அதான் உண்மை. There is nothing else. ஆனா ஒண்ணு, இவனுங்கிட்ட போய் 100 ரன் தோத்தானுங்க பாரு மும்பை இந்தியன்ஸ். அதான் நான் அன்னைக்கே சொன்னதான், டே எங்களுக்காவது கோச் பிரச்சனை, மேனேஜ்மெண்ட் பிரச்சனை, டீம் பிரச்சனை, உனக்கு என்னதான்டா பிரச்சனை? அல்டிமேட்ரா நீங்களாம். எப்பா இந்த லைவ் வீடியோலயே சொன்னேன்ல, அது இந்த ஒரு வின்னு ஓகே, இதை வச்சு இந்த சீசன் முழுக்க நாங்கள் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். எப்படி பார்த்தாலும் 6th பொசிஷன் ஆர் பிலோ தான் நாங்கள். இப்போ வந்து நாங்கள் வந்து கேகேஆர் அண்டு மும்பையோட ஸ்லைட்டா பெட்டரா இருக்குமே தவிர we are like worse than every other team in this whole lineup. I have decided 7 matches பார்த்தாச்சு. I have decided something. At the end of the season, you have to release Shivam Dube. Confirm. He is not worth 13 crores. You have to release Shivam Dube. Maybe get, if you really want to get him back, 6 கோடி வரைக்கும் போகலாம் திருப்பி அவனுக்கு ஆக்ஷன். அதுக்கு மேல ஒர்த்து கிடையாது. சேம் வித் நான் சொல்றேன் கேளுங்க, சிவம் டுபே வந்து நீங்க ரிலீஸ் பண்ணுங்க, கண்டிப்பா 20 கோடி போவான். கண்டிப்பா மினிமம் 20 கோடி போவான். இல்லன்னா சொல்ல மாட்டேன், 20 கோடி போவான். ஒண்ணு வாங்குற டீம் 20 கோடி அவன் நட்டம் இல்லன்னு வைங்களேன், சொல்ல முடியாது. அங்க போய் அடிப்பான். சிஎஸ்கேக்கு மட்டும் தாங்க அடிக்க மாட்டான், மத்ததுக்கெல்லாம் நான் நல்லா அடிப்பேன். இல்ல அவன் அங்க போய் அடிக்க மாட்டான். என்னைக்கு ஐசிடில அவனை செலக்ட் பண்ணாங்களோ அன்னைக்கு சப்பிட்டான்.
இதே ப்ராப்ளம் தான் மும்பைக்கும். சிஎஸ்கே நம்ம we have to அடிக்கிறானே. இல்ல இல்ல, சொல்ல we have to முடியாது. acknowledge the problem. மும்பைல வந்து எல்லாருக்குமே வந்து செட் கேரியர், யாருக்குமே ஹங்கர் இல்ல. யாருக்குமே ஹங்கர் இல்ல. அதுதான் ப்ராப்ளமே. லைக் ஃபியோம் டுபேக்கு எண்ணிய வரைக்கும் ஒரு ஹங்கர் இருந்ததோ அன்னி வரைக்கும் தான் அவன்கிட்ட ஃபயர் இருந்தது. ஜஸ்ட் இல்ல ப்ரோ ஃபேக்ட். அவன் ஐசிடிக்கு அடிக்கிறான் ப்ரோ. அதான் ப்ரோ எனக்கு சந்தேகமா இருக்குது அதான் ப்ரோ, எனக்கு. அவனுக்கு அதான் அல்டிமேட் கோல். அவன் அதை அடைஞ்சிட்டான். அவன் அப்ப அங்க அடிக்கலன்னா கம்பீர் சுத்தரிச்சிருவான். அதனால அவன் அங்க அடிக்கிறான். இப்போ இங்க வந்து அவனுக்கு வந்து ஸ்டேக்ஸே இல்ல. இங்க அவனை டிராப் பண்ணாதான் அவனுக்கு திருப்பி ஃபயர் வரும். பட் ஹி ஆனா நாட் ஃபார் எப்படி 13 crores. பண்ணாலும் அவனை ரீடைன் பண்றது சிஎஸ்கேக்கு இதுதான் இதுதான் advantage பேஸ் தான். அதே ஏன்னா மாதிரி ஏன்னா we கிட்டத்தட்ட have to rethink. We have to rethink whether ருத்ராஜ் கெக்வாட் is worth 18 crores. அவனே ரிலீஸ் பண்ணிட்டு எண்ட் எடுக்கலாம். ஆஃப் த சீசன் யார்ட்ட டிசைட் பண்ணுற ருத்ராஜுக்கும் ஹார்ட் கால் எடுத்தாகணும். எண்ட் ஆஃப் த சீசன் நீ வந்து இன்னும் நீ ஏதோ கொஞ்சம் கிளிம்ஸ் காமிச்சானா அதெல்லாம் கேரி பண்ணி அடிக்கிறானா அடிக்கணும். இதையும் முக்கி இன்னும் ஒரே ஒரு 50 அடிக்கிறானா டெஃபினெட்லி ரீதிங்க் இஸ் பொசிஷன் இன் சிஎஸ்கே. ருத்ராஜ் கெக்வாடுக்கு சிம்பிள் இன்னொன்னு 400 runs bro. 400 இன்னொரு runs at 150 strike rate minimum. இது அடிக்கலனா you are not worth 18 crore. கேஎல் ராகுல் மாதிரி 12 கோடி வாங்கிட்டு உட்கார வேண்டியதான். I'll tell you another problem bro. என்ன தெரியுங்களா? This is a second mini auction. ஓரளவுக்கு அவன் டீம் அலசி போட்டு எடுத்துட்டான். புரியுதுங்களா? ஈவன் இஃப் யூ ரிலீஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு கெட் நெக்ஸ்ட்ங்கிறது ரொம்ப பெரிய கொஸ்டின் மார்க். நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் சர்மாவும் பிரசாந்த் வீரியும் ரிலீஸ் பண்ணாலே உங்ககிட்ட தேவையான பட்ஜெட் இருக்கும். புரியுதுங்களா? நீங்க அதையும் தாண்டி நீங்க எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் இட்ஸ் கால் டு பி டேக்கன் ஆன் மெகா ஆப்ஷன் நாட் அண்ட் திஸ் மினி ஆப்ஷன். ஏன்னா உங்ககிட்ட ரிசோர்சஸ் அவ்வளோ ஒன்றும் இருக்க போறது கிடையாது. எவனையும் இழிச்சு வாங்க கிடையாது. மேபி என்ன கேகேஆர் வெளியே விடுவான். நீங்க கேகேஆர்ல இருந்து யார் எடுப்பீங்க? கேகேஆர் ரிலீஸ் பண்ண நம்ம வந்து மெகா ஆக்ஷன்ல வந்து ஃபுல் ஷஃபிள் பண்ணணும். அது வேற விஷயம். அதுக்கு அப்ப வரலாம். அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் இயருக்கு ஒரு சான்ஸ் வேணும்னா யூ ஹேவ் டு டேக் ஹார்ட் கால். இல்ல ப்ரோ டேலண்ட்ஸ் கிடையாது. உங்களுக்கு என்ன புரியுதுங்களா? லைக் மினி ஆக்ஷன் வில் பி லைக் வெரி போரிங் மினி ஆக்ஷன் திஸ் இயர் கமிங் இயர். ஏன்னா எவனும் வெளிய விட மாட்டான். எல்லாருமே நீங்க ஆர்ஏஎல் டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது ப்ரோ. அப்போ நீங்க பிரியான் சாரியா மாதிரி ஒருத்தர 3 கோடிக்கு எடுங்க ப்ரோ. எடுத்துட்டு யூ மேக் இட் ஹேப்பன். நான் சொல்ற பாருங்க. நான் என்ன சொல்றேன் டொமஸ்டிக்காலையும் புடிச்சிட்டானுங்க. புரியுதுங்களா? டொமஸ்டிக்காலே எடுத்துட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு எவனாவது வருவான் ப்ரோ நெக்ஸ்ட் சீசன். எவனாவது எடுத்து போடலாம். நாட் வர்த் 18. ருத்ராஜ் அண்ட் சிவம் டு பி ஆர் நாட் வர்த் 31 crores. எஸ்ஆர்எஸ் தேத்திட்டான். அது கரெக்ட் தான் ப்ரோ. வேணா இன்டர்னலா என்னடா கொஞ்சம்னு சொல்லிட்டு பிரிச்சு கொடுக்கலாம் அமௌண்ட். ஜேமியோட்ட நீங்க சம்பளத்தை புடிங்கி ருத்ராஜ் கேக்கோட்ல இருந்து புடிங்கி ருத்ராஜ் இருந்து புடிங்கி ஆயுஷ் மாத்திரை கொடுத்து கேப்டன் ஆக்குங்க. அவ்வளவுதான். சீரியஸ்லி இந்த மாதிரி சம்பளம் வந்து வேணா ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் நம்ம ஆசைக்காக. இந்த 2 பேர் புடிங்கி இவனுக்கு கொஞ்சம் ஜேமியோட்டனுக்கு கொஞ்சம் அகில் ஹுசேனுக்கு கொஞ்சம் இவெல்லாம் பேஸ் பிளேயர் சர்ஃபராஸ் கூட கொடுக்கலாம். 2 மேட்ச் அடிச்சான். சரி அவனுக்கு கொடுக்கலாம். இவனுக்கு ஒரு 25 கோடியே போட்டு கொடுக்கலாம். சஞ்சு சாம்சனுக்கு 18 தான் வச்சிருக்கேன். இந்த ஒரு 7. அதாவது நம்ம போட்ட மான்கொம்பு ஃபைட்டுக்கு யாராவது ஒருத்தர் பாத்தியாடா நான் சொன்னதான் கரெக்டா ஆச்சுன்னு சொல்லுவான்னு நினைச்சா 2 பேர் சொல்றேன். அதாவது ஐ வாண்ட் டு பி ராங். அதான் நான் சொல்றேன். நான் போன மேட்ச் எல்லாம் 7 மேட்ச் முடிஞ்சிருச்சு. எப்படியும் ருத்ராஜ் கேக்கோட வந்து டிராப் பண்ண போறது இல்ல. நானே வந்து சரி தலைமை வந்து அடிக்கட்டும். இதுக்கு மேல 20 ரன்னா அடிச்சு ஒரு 300-400 ரன் அடிச்சா கூட எனக்கு ஓகே தான்ற மென்டாலிட்டிக்கு நான் வந்து உட்காந்துருக்கேன். அப்பவும் கூட ஒர்க் ஆக மாட்டேங்குது. எனக்கு என்ன பண்றது? இதுக்கு மேல எனக்கு காம்ப்ரமைஸ் பண்ண நெகோசியேட் பண்ண எதுவுமே மென்டல் ஸ்ட்ரென்த்தே இல்ல. ஆக்சுவலி ஸ்கோர் 140 ஆல்சோ. அவன் வந்து பேட் ஃபீல்டிங்ல நிறைய ரன் கொடுத்தான். இந்த மாதிரி டிராப் கேட்சர் விட்டான். 4 ஒன்று விட்டானுங்க 2 பேர் பார்த்துட்டு. இவன் வந்து பைஸ் 5 ஒன்று வைட் 5 ஒன்று விட்டான். 5 வைட்ஸ் ஒன்று பட்லர் விட்டான். ஸோ இதெல்லாம் அங்கங்க விட்டதுனால ரன் தேடிச்சு. இல்லைன்னா இதை விட கம்மியா ரன் தான். ஜிடியும் கொடுக்குறான். இந்தடா ஏதாவது ஒன்று பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி மேட்ச் இன்ட்ரெஸ்டிங் ஆக பார்க்கறான். முடியல. செகண்ட் இன்னிங்ஸ் வந்து இன்னைக்கு டியூ கூட சொல்ல முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் a டே மேட்ச். வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் யுவர் டாப் ஆர்டர் அண்ட் தேர் டாப் ஆர்டர்? கிளியர் பவுலிங் டிஃபரன்ஸ் போய் நீங்க போய் ரபாடாவும் சிராஜ் எப்படி போட்டான்னு பாருங்க. ஓப்பனிங் ஸ்பெல்லு நீங்க வேணா ஹைலைட்ஸ் திருப்பி போட்டு பாருங்க. செமையா போட்டானுங்க ப்ரோ. அவுட் சைடு. அப்ப எனக்கு என்ன புரியலன்னா அப்ப எவன் இந்த பிட்ச் எடுத்து இந்த டீமுக்கு போறான்? ஏன்டா அந்த பேட்டிங் பிட்ச் எடுத்துட்டு போல? சிராஜ் ஃபர்ஸ்ட் ஒரு போடுறான் ப்ரோ. ஒரே ஒரு பால் தான் அவுட் சைட் ஆஃப் வெளியே போச்சு. மத்ததெல்லாம் அவுட் ஸ்விங்கர் கரெக்டா ஆஃப் ஸ்டிக் மேல வைக்கிறான் ப்ரோ. சஞ்சு சாம்சன் அப்பயே லைட்டா பண்ணியிருந்தானே அவுட் சைடு வச்சு தாங்கி எடுத்திருப்பான். அவ்வளவு அக்யூரேட்டா போடுறான் ப்ரோ பால். நம்மகிட்ட ஆள் இல்லை. நம்ம அகில் ஹுசேன் நம்மகிட்ட அந்த விலகி ஆடுறதுக்கு ஆள் இல்ல. அதான் உண்மை. நீ ஒண்ணு இந்த மாதிரி பிட்ச் செட் பண்றனா அதுக்கேற்ற மாதிரி பேட்ஸ்மேன் டீம் பவுலர்ஸ் எல்லாம் இல்ல. உனக்கு ஒரு டைம் நீ பிளாட் டெக் போட்டுக்கிற, திடீர்னு பவுன்ஸ் இருக்க மாதிரி போட்டுக்கிற, டீம் டக்குன்னு அடாப்ட் ஆகி ஆட முடியாது. புரியுங்களா? உனக்கு ஹோம் அட்வான்டேஜ் நீ ஹோம் அட்வான்டேஜா வச்சுக்கணும். உனக்கே நீ வேட்டு வச்சு கூட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இப்போ வந்து இப்போ வந்து வான்கடைனா ஹை ஸ்கோரிங் பிட்ச், சின்னசாமினா ஹை ஸ்கோரிங் பிட்ச். நீ சேப்பாக்குல 2 விதமா திடீர்னு பவுலர்ஸ் ஹெல்ப் பண்ணுவா, திடீர்னு பிளாட்டா இருக்கும். அப்படிங்கிறப்ப டீமே ஒரு அன்பிரடிக்டபிளா போகுது. நீ உனக்கு 1 டே 2 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. there is no home advantage in சேப்பாக்.
ஏன்டா உங்க ஆமா, நீ டீமுக்கு மட்டும் இருக்க ஹோம் வரைக்கும் அட்வான்டேஜ் இல்ல? ஹோமு அவே, நீ இருக்கிற வரைக்கும் ஹோமு அவே எதுக்குமே அட்வான்டேஜ் இல்ல. எங்கேயுமே அட்வான்டேஜ் கிடையாது. டிஸ்அட்வான்டேஜ் தான். டிஸ்அட்வான்டேஜ் தான் நீ எங்க போனாலும். பிளேயர்ஸ் வந்து ஒழுங்கா அடிக்கல, பவுலர்ஸ் ஒழுங்கா போடல. இட் கேன் பி பேட் டே ஃபார் எனி பிளேயர் ப்ரோ. எல்லா நாளும் போய் ஒருத்தன் போய் 100 அடிக்க முடியாது. எல்லா நாளும் போய் ஒருத்தன் 5 அடிக்க முடியாது. பெருசா தே மைட் லூஸ் தேர், இட் மைட் நாட் பி எக்ஸாக்ட்லி தேர் டே. பட் அட்லீஸ்ட் இந்த பிளேயிங் 11 இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸை யூஸ் பண்றது இதெல்லாம் இவனுங்க தப்பு பண்ணாதான் they should they are we're just unable to accept the fact that மினி ஆக்ஷன் நாங்க உழப்பிட்டோம். ஏன்னா 4 ரீல் போட்டானுங்க. நாங்க வந்து மினி ஆக்ஷன்ல இப்படி பண்ணிட்டோம், அப்படி பண்ணிட்டோம். வி வாண்டட் யங்ஸ்டர்ஸ் அப்படி இப்படின்னு 4 ரீல் போட்டு பீத்தி தள்ளிட்டானுங்க. கடைசியில போய் பார்த்தா உங்களோட 28 கோடி வேஸ்ட். ஊர்ல 16 கோடி ஒருத்தன் ஆடவே இல்லை, உட்காரவே வச்சிருக்கீங்க. இன்னொருத்தன் 4, 5, 6 சான்ஸ் கொடுத்துட்டீங்க. ஹி ஹாஸ் டேலண்ட், ஐ டோன்ட் டிஸ்அக்ரி. அந்த இவனை போட்டு சாண்டனரை போட்டு 2 6 அடிச்சான். டெஃபினெட்லி டேலண்ட் இருக்கு. ஆஃப் சைட் போட பால தான் பிடிச்சி அடிக்கிறான். டெஃபினெட்லி டேலண்ட் இருக்கு. இன்னைக்கு கூட இவன் கார்த்திக் சரமணிக்கு ஒரு ஸ்கூப் பண்ணான் ப்ரோ. அது சூப்பரா தான் இருந்துச்சு. இருக்கு. பட் இதெல்லாம் வெரி இப்போ உன் நிலைமைக்கு கார்த்திக் சர்மா ப்ரூவ் பண்ணணும்னு தேவையே இல்லை. இருக்கிற பேட்ஸ்மேன் பேக் பண்ணு, மூவில் பட்டேலையும் பேக் பண்ணு. பிளேயிங் ஆர்டர் கொஞ்சம் மாத்தினா போதும். இவங்க எல்லாருமே உங்க டீம்ல இருப்பாங்க. ஒண்ணுமே பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் மாத்தாலே ஜேமி ஓட்டன் கேன் கம் ஆயிரு ப்ரோ. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீ அழகா மாத்தலாம். இது தேவையில்ல. அப்புறம் இன்னொன்னு, தயவு செஞ்சு இந்த பேட்டர் ஆர் பவுலர் அப்படிங்கிற இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸே வச்சுக்காது. ஒரே இட் வாஸ் யூ ஹேட் மச் கிளாரிட்டி when ஆயுஷ் மாத்திரே வாஸ் யுவர் இம்பாக்ட் பிளேயர். ஷார்ட் சட்டா ஆயுஷ் மாத்திரை தான் ஆடுவோம், வேற ஆப்ஷன்லாம் கிடையாது. அப்படிங்கிறப்பதான் உனக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஒரு பிளேயர் டிசைட் பண்ணிக்கோ. மேக்ஸிமம் 2 பிளேயர் வச்சுக்கோ. அது 2மே பவுலரா இருக்கலாம், இல்ல 2மே வந்து பேட்டரா இருக்கலாம். பவுலரா இருந்தா மேபி ஒருத்தர் ஃபாஸ்ட் பவுலர், ஒருத்தர் ஸ்பின்னர் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனா வச்சுக்கலாம். சரி, பிச்சு ஸ்பின்னர் அசஸ் பண்ணி நான் ஸ்பின்னர் கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். நீ வந்து கொலாப்ஸ் ஆன ஒரு பேட்டர் எடுத்துக்குவேன் அப்படின்னா உனக்கு பவுலர் ஷார்ட் ஆயிரும். இதெல்லாம் இவனுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது ப்ரோ. ஒரு ஓட்டையை அடிச்சா இன்னொரு ஓட்டையில இருந்து வெளியே லீக் ஆகுண்டாங்கிறது புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. மேடம் மைண்ட் நான் வந்து குவாலிஃபை ஆக போறோங்கிறதுல எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது. குவாலிஃபை ஆகக்கூடாதுங்கிறத என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஏற்கனவே நம்ம லைவ்ல சொல்லியிருப்போம். ஏன்னா குவாலிஃபை ஆகிட்டா நம்ம 4வது பொசிஷன் தான் மேபி குவாலிஃபை ஆகும், இல்ல 3வது பொசிஷன் குவாலிஃபை ஆகும். குவாலிஃபை ஆயிட்டோம்னா மத்த 3 டீமும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் வெளியே தூக்கி போற டீம் நம்ம டீம் தான். அந்த குழப்பம் நான் மூடிட்டு வந்து நான் 5, 6வது இடம் 7வது இடம் எடுத்து நான் வெளியே போய்க்குவேன். அட்லீஸ்ட் தீஸ் கைஸ் வில் பி சாக்டு. ஏன்னா குவாலிஃபை ஆயிட்டா இதை வச்சு இன்னும் ஃபிளம்மிங் நான் எவ்வளவு பெரிய புத்திசாலி தெரியுமா அப்படின்னு சொல்லி ஏதாவது சொன்னாலும் சொல்லிடுவோம். 6 மேட்ச் இருக்கு. புதுசா நடக்கும். நீங்க என்ன பாருங்க, விதவிதமா பண்ணுவானுங்க. கார்த்திக் சர்மா டிராப் பண்ணிடுவானுங்க, பிரசாந்த் ட்ரை பண்ணுவானுங்க. நீங்க என்ன பாருங்க, கன்ஃபார்மா நடக்கும். அதுதான் ப்ரோ. போன மும்பை மேட்சே வந்து ஒரு விக்கெட் சேர்த்து போயிருச்சு. நான் என்ன சொல்றேன், டாப் ஆர்டர்ல நான் இப்ப சொல்றேன், ருத்ராஜ்க்கு கூட எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும். நீ சப்போஸ் நீ ஆக்சலரேட் பண்ணி அவுட் ஆகிட்டீங்கன்னா, நீங்க சொல்றீங்களா ஸ்ட்ரைட் ரைட், ஆக்சலரேட் பண்ணி அவுட் ஆகிட்டா நான் வந்து ஒரு அக்யூரேஷன் கொடுக்க மாட்டேன். நீ பவுலிங் போறப்ப நான் பிரசாந்த் இறக்கிறேன் அப்படின்னா எப்படி ப்ரோ ஒருத்தனா பேட் பண்ண முடியும்? போன மேட்ச் அப்படித்தானே பண்ண மும்பை இந்தியன்ஸ் போட அக்யூரேஷன் தான் உங்களுக்கு வந்து டாப் விக்கெட் டேக்கரு. அவன் தான் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து மேட்சை ஜெயிச்சு கொடுத்தான். பட் ஹி ஹேட் ப்ரெஷர் ஆடட் அப், வார்ம் அப் பண்ணி வச்சிருந்தான். அப்ப ஒரு விக்கெட் மட்டும் எக்ஸ்ட்ரா போயிருந்தா நீ என்ன பண்ணியிருந்திருப்ப? அக்யூரேஷன் விளையாட விட்டுருக்க மாட்டா, மேட்ச் தோத்துருக்கும். ஸோ அப்ப பேட்ஸ்மேனோட மைண்ட் செட் என்னவா இருக்கும்? இது வந்து சைக்காலஜிக்கலி பேட்ஸ்மேன் அஃபெக்ட் பண்ணுதுல. அண்ட் நீங்க சொல்றதா கரெக்டா, பீயிங் எ கேப்டன் ஹி ஹாஸ் டு கம் அண்ட் லீட் த பவுலிங் அட்டாக். அப்ப என்கிட்ட ஒரு பவுலர் ஷார்ட் ஆயிரும் அப்படிங்கிறது அவனுக்கு தோணும்ல. ஆனா இவன் விக்கெட் விட்டா நம்மளுக்கு ஒரு பவுலர் ஷாட், விக்கெட் விட்டா நம்மளுக்கு ஒரு பவுலர் ஷாட்டுங்கிறது ஒரு மண்டேல இருந்து எப்படி ப்ரோ அவனால பெர்ஃபார்ம் பண்ண முடியும் சொல்லுங்க? 2வது தடவை 3வது சர்ஃப்ராஸ் எப்போ வந்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிட்டான் இம்பாக்ட் பிளேயரை. முகேஷ் அப்படி போட்டு உங்களுக்கு ஜெயிச்சு கொடுத்தான் மேட்ச். மும்பை இந்தியன்ஸ்ல வந்து மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்ல வந்து ஒரு அன்ஸ்போக்கன் ஹீரோனா முகேஷ் தான். ஆமா, 4வது ஓவர் நீங்க எடுத்துட்டு பாத்தீங்கன்னா 3 ஓவர் 15 ரன் தான், ஒரு விக்கெட் தரமா போட்டான். 210 சேஸ்ல அதெல்லாம் பவர் பிளேல போறது. பவர் பிளேல தான் அவன் வந்து மேட்சை செட் பண்ணுவான். அந்த பவர் பிளே உங்களுக்கு அப்படியே அடைச்சு கொடுத்தான். இன்னைக்கு அவனை வந்து உட்கார வச்சானுங்க. நான் முடிவு பண்ணேன், ஆர்சிபி ஃபேன் எல்லாம் முடிவு பண்ணேன். ஒன்லி வே ஐ கேன் சி ஸ்டாப்பிங் ஆர்சிபி இஸ் மீ பிகமிங் ஆர்சிபி ஃபேன். வேற வழியே கிடையாது. பஞ்சாப் தோத்துருவான்றீங்களா? அவன் வேகமா எதுக்கு போறான், போய் ஆர்சிபி கப்பு தான் போவான். அதே ரவுடி அரியர்ரா, சப்பஞ்சரா, அதுரா இதெல்லாம் பேசுவான். போன டைம் இப்படிதான் குவாலிஃபயர்ஸ் தோத்துட்டு வி லாஸ்ட் த பேட்டில் நாட் த வார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல்ஸ் போனான். 190 சேஸ் பண்ண முடியாம வெளியே வந்தான். ஸோ எனக்கு தெரியும் கண்டிப்பா ஆர்சிபி தான் ஜெயிக்க போகுது. இதை தடுக்கக்கூடிய ஒரே சக்தி என் கிட்ட மட்டும் தான் இருக்கு. நீங்களும் விக்கெட் நாட்டி இருக்கு. யூஎஸ் எல்லாம் ஆர்டர் போடுங்க ஆர்சிபி ஜெர்சி. நானும் ஆர்சிபி ஜெர்சி ஆர்டர் போடுறேன். கடைசி மந்திரம் இதுதான், பாபா மந்திரம் இதுதான். நம்ம 2 பேர் ஆர்சிபி ஃபேன் ஆகிறோம், அவங்களை தடுத்து நிறுத்துறோம். இந்த ஆக்ஷன் டேபிள் ஐ வாண்ட் டு see fresh faces bro. If I see these
சும்மா ஏதாச்சும் நீங்க வந்து இந்த ட்விட்டர்ல இருந்து ஒரு 4 பேத்த கூட்டு போனா கூட கரெக்டா சொல்லுவான் போல. நீங்க அவனையாச்சும் கூட்டு போங்க ஆள புடிச்சு. கிரிக்கெட் வரானே பரத் அவன் கூட உங்களுக்கு வந்து லோக்கல் டேலண்ட்லாம் நெறைய எடுத்து சொல்லணும். அவன கூட கூட்டு போங்க. நீங்க யாராச்சும் நீங்க தயவு செஞ்சு ஐ கேன் டெல் தீஸ் கைஸ் வில் கலெக்டிவ்லி அவுட் பெர்ஃபார்ம் காசி தாத்தா, ஏஆர் ஸ்ரீகாந்த், அ ரூபா குருநாத் இவங்கெல்லாம் சுந்தர், அப்புறம் ஒருத்தர் இவரு வாக்கிங் போவாரு. இந்த காசி தாத்தா கூட சுந்தர், அவரு. சுந்தர். சுந்தரா? அவங்க அவங்க எல்லாத்த விட இவங்கள கூட்டு போங்க. என்ன கூட்டு போங்க. நான் வந்து டீப் சொல்றேனா இல்லையா எனக்கு நல்லா நடிக்க வரும். இந்த 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 இப்படி இப்படிலாம் தூக்க மாட்டேன். நல்லா ஆக்டிங்க போட்டு, ஐயோ! இந்த பிளேயர எனக்கு வேணாமே. நான் குடுத்துருங்க அப்படிங்கிற மாரி அதையாச்சும் கூட்டு போங்க. வெங்கட்ண்ணா நீங்க என்ன ப்ரோ கான்ட்ரிபியூட் பண்ணலாம் நீங்க உள்ள நான் வந்தீங்கன்னா? ஜோதியில ஐக்கியமாயிருவேன் ப்ரோ. ஸ்ட்ரெயிட்டா. ஃப்ளைட் டிக்கெட் கூட நானே போட்டுக்கிறேன்டா. நான் கை காசு போட்டு கிளம்பிடுறேன் துபாய்க்கு. தயவு செஞ்சு நீங்க இவங்க எல்லாத்தையும் கூட்டு போங்க. ஐ வாண்ட் டூ சீ சம் ஃப்ரெஷ் பீப்பிள் ஆன் ஆக்ஷன் டேபிள். ஆனா எனக்கு தெரிஞ்சு அடுத்த டைம் யார் தெரியுமா கூட்டு போவாங்க? வில்ஸ் பேட்ட கூட்டு போவானுங்க. இதுதான் இவனுங்க பண்ணுவானுங்க. அன்புடன் அவங்க ஏகநாதன். அவங்க தனியா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அவனே பேசிட்டு இருப்பான். டேய் யார்டா பேசிட்டு இருக்க? அவனே அவனுக்கு அதாவது அவனே ஆப்போசிட் சைட் மாரி பேசிட்டு அவனே கம்பேக் குடுத்துட்டு அந்த டெட் எமோஜி போட்டுக்குவான். டேய் யார்டா பேசிட்டு இருக்க தனியா? வந்து என்ன கேட்டான், ருத்ராஜ் கேக்வாட்லாம் 4, 5 வருஷத்துக்கு முன்னாடியே ரிட்டயர் ஆயிருக்கணும் ஃபர்ஸ்ட் ஐசிடி. ரிட்டயர் ஆயிட்டு அவன அன்கேப்டு பிளேயர்லாச்சும் 5 வருஷம் கழிச்சு 4 கோடிக்கு எடுத்துக்கலாம். ஒர்த்தா இருக்கும். கரெக்ட். உன்னை எப்படி ஐசிடி டீம்ல எடுக்க போறது கிடையாது. நீ மூடிட்டு ரிட்டையர்மென்ட் கொடுத்திருந்தீங்கன்னா, உன்னை 4 கோடிக்காச்சும் நாங்க ரீடைன் பண்ணி ஐபிஎல் ஆக்ஷன் ஒழுங்கா போக பண்ணிருப்போம். ஏதாவது டீம்ல எடுக்க போறாங்க கிடையாது. ஐசிடில உன்னை எடுக்கவே போறது கிடையாது. நீ ரிட்டையர்மென்ட் கொடுத்துரு. இப்ப இருந்தாச்சும் ஒரு 5 வருஷம் கழிச்சு ஏதாவது யூஸ் ஆகுறியான்னு பாக்கலாம். வேற ஏதாவது டீம்ல ஒரு 4 கோடிக்கு எடுப்பாங்க. இன்னைக்கு இந்த ஆன்லைன் திங்ஸ் வச்சு பார்க்கும்போது தலைவன் டெஸ்டிங் மேபி குவாலிஃபை ஆயிரும்னு இல்ல ப்ரோ நினைக்கிறேன். பெர்ஃபெக்ட் ஓடிஐ பிளேயர் ப்ரோ. நான் தான் முதல்லன்னு சொல்றேன். ருத்ராஜ் கெய்க்வாட் இஸ் டெய்லர் மேட் ஃபார் ஓடிஐ. எனக்கு நிறைய சயின்ஸ் தெரியுது. அவன் வாரத பார்த்தா ஹி இஸ் லைக் பெர்ஃபெக்ட் ஓடிஐ பிளேயர். பட் துப்பாக்கி தம்பி இவரு தம்பி விராட் கோலி. முக்கிட்டு இருக்கு விராட் கோலி T20ல வந்து என்னன்னு தெரியல. துப்பாக்கி விராட் கோலி வந்து துப்பாக்கியை பிடிங்க ருத்ராஜ். சரி ப்ரோ. நன்றி இருக்கலாம். வணக்கம். அடுத்த மேட்சில் சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது சையத் மற்றும் வெங்கட்.